நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கதிரேசன் மறுபக்கம் நிஷா ராஜேஸ்வரி இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய மறுபக்கம் விஜய் பிரிக்கிறதுக்கு சரியான சதி திட்டத்தை தீட்டின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க தீட்டுற சதி திட்டத்தை அழகா நம்ம விஜய் இருக்காரு, அவர் வந்து மருந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்துறாரு. ஓஹோ நானா இதான் விஷயமா, என்னையும் மல்லியும் பிரிக்கிறதுக்கோசரம் நீங்க பண்ற டிராமா தானா இது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. சரி தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இப்போதைக்கு தான் நம்ம காட்டிக்க வேணாம், இப்போ இதை காட்டிக்கிட்டா அந்த கதிரேசன் இருக்கானே அவர் வந்து ஒரு பக்கம் நம்மள ஜெயில தள்ளிட்டு இந்த மாதிரி மல்லியும் மறுபக்கம் நானும் சேர்ந்து தான் வெண்பாவை வாண்டடாக தொலைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு வெண்பாவை கண்டுபிடிச்சு அவன் அழைச்சிட்டு போகிறோம். அப்படின்லாம் வெண்பாவை கண்டுபிடிக்காமே போயிடும். அதனால வெண்பா கிடைக்கிற வரையும் ஒரு பொறுமையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கிறாரு நம்ம விஜய். இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு சண்டையும் போடக்கூடாது, ஃபர்ஸ்ட் வெண்பா கிடைக்கிட்டோம், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வச்சு தரமான சம்பவத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பக்கம் பிக்ஸ் அதிகமாயிருது. உடனே பார்க்கணுமே அந்த ரவுடிங்களுக்கு அந்த டாக்டருக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த குழந்தை தான் இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த குழந்தைய வச்சு தான் நம்ம பல லட்சம் சம்பாதிக்க போகிறோம், ஆனால் அந்த குழந்தை இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில் கூணி குறின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்பர் 1 டாக்டர், அந்த டாக்டர் வந்தால் மட்டும்தான் எல்லாமே அசால்ட்டா, இதுக்கு வந்து செம்ம பர்ஃபெக்டான டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அழைச்சின்னு வராங்க. அந்த டாக்டர் வந்ததோட மட்டும் இல்லாமல் வெண்பாவை செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை இது வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் 2 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டது சரி டாக்டர் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம வெண்பா குட்டி இருந்தாலும் இவர் நல்லவரா இல்லை கெட்டவரா, இவர் நல்லவராக இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுனே இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த டாக்டர் வந்து என்னமா ஏதோ நீ என்னை பார்த்து யோசிச்சுனே இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க யாருமே எனக்கு சொந்தக்காரம் இல்லை, என்னோட சொந்தமும் இல்லை, எல்லாரும் என்னை கடத்தின்னு வந்துட்டாங்க, இந்த மாதிரி என்னை கடத்தின்னு வந்து என்னை விற்க பார்க்குறாங்க, இதனால தான் நான் இந்த இடத்துல மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வட்டி அப்பா உங்க அப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஜய் இண்டஸ்ட்ரி அப்படி இருக்கல அதோட ஓனர் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பத்தி சொல்றேன். விஜய் அப்படி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, சரி உங்க வீட்டோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்றாங்க. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா யாருமே ஒரு பக்கம் ரீச் ஆகல, எடுக்கவும் இல்லை. சரி இப்போ என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அந்த டாக்டர் வந்து சரிம்மா நீ சைலண்டா இரு நான் பாத்துக்கிறேன், இப்போ நான் உன்னை வெளியே அழைச்சிட்டு போனா கூட அந்த ரவுடிங் எல்லாரும் சேர்ந்து என்னை பிடிச்சிட்டு உன்னை பிடிச்சிட்டு போயிருவாங்க, அதனால நீ சைலண்டா நீ நார்மலா இருக்கிற மாதிரியே இரு, உடம்பு சரியில்லாத மாதிரி நானும் உனக்கு இன்னொரு 2 டேஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் இப்பவே போயிட்டு போலீஸ்க்கு கரெக்டா தகவல் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாக்கிட்ட இருந்து தீபிகான்னு ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காங்க, அவங்களுக்கு போய் தகவல் கொடுங்க, அவங்களுக்கு தகவல் கொடுத்தா மட்டும்தான் என்ன காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட சொல்றாங்க. இதே பழைய தீபிகா வந்திருந்தா அவங்க தான் கடத்தந்து அவங்க போய் எது காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற தீபிகா எல்லாத்தையும் ஒரு பக்கம் உணர்ந்து தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு எந்த ஒரு குழந்தைக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இருக்கிற தீபிகா, அதனால இவங்களை சத்தியமா நாம நம்பலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுக்கு மேல எல்லாமே ஒரு பக்கம் நல்லா தான் போக போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் கோவிலில் அங்க பிரதேசம் செஞ்சுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ரவுடிங்க எல்லாரும் ஒரு பக்கம் சுத்து போட்டுறாங்க. ஓஹோ மல்லி இங்கே தான் கிடையாது, நீ கஷ்டப்பட்டு நாங்கள் அங்கங்கே குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வச்சு அந்த குழந்தைய 20 லட்சத்துக்கு விற்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போங்களாம். அந்த சமயத்தில் இவன் நோகாமல் நோம்பு கும்பிடாமல் வந்து இவ்வளோ குழந்தைய கண்டுபிடிக்கிற பேரில் எங்கள் கிட்ட இருக்கிற குழந்தையெல்லாம் காட்டி கொடுத்துட்டு எங்கள் வியாபாரத்தவே சரிச்சு விட்டு போயிடுவா, இவ்வளோ மாதிரி ஆளுங்க சும்மா விடக்கூடாது, எங்க கோட்டைக்குள்ள வந்து இது வரைக்கும் யாருமே வெளியே போனதில்லை, ஆனா நீ வெளியே போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை, இதுக்கு மேலே நீ வெளியே வந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், உன்னை வெளியும் விட போறதில்ல இதுக்கு மேல உன்னை இருக்கும் விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது ஏதோ ஒன்று வெள்ளத்தனமா யோசிக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஒருவேளை மல்லி எதனா பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு. அதே சமயத்துல நம்ம விஜய் எல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்கோம். அதே சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து தீ மிதிக்க போறாங்க. அந்த தீல வந்து ஆல்ரெடி இவங்க வந்து கரெக்டாக அவங்க தீ மிதிக்க அதை கொஞ்சம் கெமிக்கலை கலந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஈரப்பதம் அதில் லைட்டாக பட அப்படியே சும்மா அது நெருப்பு அப்படியே பொங்க ஆரம்பிக்கும், அப்படியே பொங்கி அந்த டக்குன்னு பெட்ரோல் ஊற்றினா எப்படி பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் தான் ரியாக்ஷன் தான். அது வந்து மனிதனோட ஈரப்பதம் காலில் கண்டிப்பாக இருக்குது, அது வந்து பட அந்த இடத்துல அப்படியே சும்மா பொசுங்கிடுவாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு பக்கம் அந்த இடத்துல நம்ம தெரிவிக்கணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. இதை எல்லாமே ஒரு பக்கம் தூரமாக வந்து ஒரு ஆட்டக்காரர் பார்த்துறாரு. அதை வந்து நம்ம விஜய் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. விஜய் வந்து ஒரு பக்கம் எப்படியாவது மல்லியை காப்பாற்றி ஆகணும், மல்லி தான் என்னோட உலகம், மல்லி தான் என்னோட உசுறு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயின்னு இருக்காங்க. கோயிலுக்கு போறதுல மட்டும் இல்லாம காப்பாற்ற போறாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, மல்லிக்கு எதனா ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கான விடை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காம இருக்க போறதில்ல. இப்போ என்ன தாண்டா பண்ண போறாங்க ஏது தாண்டா பண்ண போறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாமே ஒரு பக்கம் குழப்பத்திலே போயின்னு இருக்கு. இப்படியே குழப்பத்திலே போனா நம்ம என்னதான் சொல்ல பார்க்கலாம், ஆர்குமெண்ட் பர்மனெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பாப்பா என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதே பர்மனெண்டா இருந்துடாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அந்த யோசனை பேசணும் எல்லாமே ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு. அதே சமயத்தில் நம்ம விஜய் போய் மல்லியை பார்த்துறாரு. மல்லி இதில் இறங்கிறதுக்கு முன்னாடி அப்படியே டக்குன்னு போய் மல்லியை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்திட்டாங்க டே ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி எப்படியோ ஒன்று மல்லியை காப்பாத்திட்டலாம் அது வெறும் சந்தோஷம்டாப்பா அப்படின்ற மாதிரி மகிழ்ச்சி தான் இருக்கு. இப்போ கீழே உட்காந்து சாப்பிடுவோம் உட்கார் கீழே.
இப்படி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது போல் நல்லதாக நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம விஜய் எப்படி ஒரு வழியாக அந்த இடத்துல போய் மல்லியை டக்குன்னு தீயில கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இழுத்துறாங்க. உடனே இந்த ரவுடிங்க எல்லாம் டக்குன்னு ஓடி வந்துடுறாங்க. கட்டி எட்டுன்னு ஓடி வந்து விஜய் அடிக்கிறதுக்கு வாங்குறாங்க. அந்த சமயத்தில் விஜய் வந்து நான் சாதாரணமாக ஒருத்தனை சும்மா விடாமல் எல்லாரையும் சும்மா அடிச்சு பொழந்து கட்டுறேன். இதில் நீ எங்கிட்ட திரும்ப வம்புக்கு வந்துக்கிற பார்த்தியா, என்ன தைரியத்தில் நீங்கள் எல்லாம் வந்தீங்க, உங்களால் என்ன அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு பக்கம் சம்பவம் ஞாபகம் இருக்காது, ஆனால் சரித்திரத்தை படிக்கிற மாதிரி சம்பவத்தை ஞாபகம் வச்சு போகிறீங்க. இதுக்கப்புறம் என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பக்கம் தர்ம அடி உங்களுக்கு உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் டைலாக்லாம் சொல்லியிருக்காரு. விஜய் பேச்சில் என்றைக்குமே இருக்கக்கூடாது, வீச்சில் இருக்கணும் வேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் சொல்லிட்டுருங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம விஜய் எதனா பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரும் அங்கே வந்துடுறாரு. வந்ததோட மட்டும் இல்லாமல் அவரு வந்து ஒரு பக்கம் திருவிழா காண போகிற மாதிரி முடிச்சுன்னு இருக்காரு. என்னடா அந்த மல்லிக்கு எதனா ஒன்று ஆயிரம், அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு நிஷாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே ஒரு பக்கம் தப்பாகவே நடந்துருக்குது. தப்பே என்ன பண்ணுறது, தப்பாக இருக்கு குமாரே, தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை இருக்காங்க. இந்த யோசனை எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாக போயிட்டே இருக்கு. பாப்போம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யம் நிறைய தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம். வந்து நம்பருக்கு தருகிறேன். டாடா, பை பாய்.